ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் கிளாஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம் எஜுகேஷனல் பர்பஸுக்காக. பிளஸ் இது என்னோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போடுற வீடியோவா நீங்க எடுத்துக்கணும். இந்த கம்பெனி 2012 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஒரு 12 வருஷமா இந்த பார்மாசிட்டிக்கல் பிசினஸுக்கு தேவையான இந்த ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸான இது, அப்புறம் ஸ்டோரேஜுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. முக்கியமா இவங்களோட ஹப் ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத் ஒரு ஃபார்மா ஹப் மாதிரி நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் ஹைதராபாத்ல இருப்பாங்க. அது இந்த கம்பெனிக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 240 கோடி ரெவன்யூவா பார்த்திருக்காங்க. 2023 அது 497 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 543 கோடியா உயர்ந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களோட ரெவன்யூ கடந்த 2 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு. ஆனா 2023-24 கம்பேர் பண்ண சொல்ல growth வைஸ் பார்க்கும்போது 9.26% அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட 2 இயர் ரெவன்யூ சிஏஜிஆர் 50.45% இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் இந்த கம்பெனி 17-18% வச்சிருக்காங்க. 6 months financial year 2025 இவங்களோட டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 307 கோடி. அதுல எபிட்டா 62 கோடியா பார்த்திருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த கம்பெனிக்கு 25 கோடி, 53 கோடி, 60 கோடியா இருந்திருக்கு. 6 months financial year 2025 36 கோடியா இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் growth ரேட் பார்க்கும்போது ரெவன்யூ 9.26% உயர்ந்திருந்தாலும் இவரோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12.33% உயர்ந்திருக்கு. 2023-2024 கம்பேர் பண்ண சொல்ல பேட் மார்ஜின்ஸ் இந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா 10 to 11% அளவுக்கு வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பர்சன்டேஜ் 25.49%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் 20.74%, ரிட்டர்ன் ஆன் அசெட் 11.85% இருக்கு. டோட்டல் டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.39 ஆகும். நெட் டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.30 அளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஆர்ஓஇயும் ஆர்ஓசி மார்ஜின் ஃபினான்ஷியல் இயர் 2024 உங்களுக்கு எப்படி ரெவன்யூ growth ப்ராஃபிட் growth குறைஞ்ச மாதிரி குறைஞ்சிருக்குங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎம்எம் கேடல், ஹெச்எல்இ கிளாஸ்கோ, தர்மேக்ஸ், பிராச் இண்டஸ்ட்ரீஸா இருக்காங்க. இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்லும்போது மிக குறைவான ரெவன்யூ பாக்குற கம்பெனியா இருக்காங்க. ரிட்டர்ன் நெட்வொர்க் பர்சன்டேஜ்ல இவங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் இவங்க லீஸ்டா இருக்கு. இபிஎஸ்ஓ இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல லீஸ்டாவே இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ 6 to 8 January 2025. ஐபிஓ லிஸ்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா $133 $140 ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 210 கோடி. ஆஃப் ஆஃப் சேல் 200 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 410 கோடியா இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35%. ஒரு லாட்டுக்கு 107 ஷேர் 14,980 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 9 January 2025. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 10 January 2025. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 10 January 2025. ஐபிஓ லிஸ்டிங் 13 January 2025 இருக்கு. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா டாப் 5 ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரா இருக்காங்க. முக்கியமா ஃபார்மா அண்ட் கெமிக்கல் செக்டாருக்கு ரெவன்யூவை கம்பேர் பண்ண சொல்லும்போது, அது மட்டும் இல்லாம கிளாஸ் லைன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிக்கல் அலாய் பேஸ்ட் இந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் தயாரிக்கல டாப் 3 பிளேயர்ஸா இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூவை கம்பேர் பண்ண சொல்லும்போது, ஸோ டாப் 5 பிளேயர்ஸ் ஆகும், டாப் 3 பிளேயர்ஸ் ஆகும் இந்த கம்பெனி இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ணது இந்த செக்மெண்ட்ல. இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கேடலா பார்மாசிட்டிக்கல் லிமிடெட், அரபிந்தோ பார்மா லிமிடெட், நாட்கோ பார்மா லிமிடெட், பிரமல் பார்மா லிமிடெடா இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் என்எஸ்சில லிஸ்ட் ஆன கம்பெனிஸ் இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸா இருக்காங்க. நெட் டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.30 அளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு. 2023 தவிர்த்து மத்த எல்லா பினான்சியல் 2022-24 6 month financial 2025 நெகட்டிவா இருக்கு. அது ஒரு ரெட் பிளாகா பாக்குறேன். பிளஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல அதாவது 22 to 23 இருந்த growth ரேட் 23 to 24 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி
ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஸோ இந்த கெமிக்கல் செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸும் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட கிளைண்ட்ஸா இருக்கிற ஃபார்மா செக்டார் இருக்கிற கம்பெனியும் சரி, இல்லைன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் சரி, அவங்க வந்து இந்த கேபெக்ஸ் பேஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஏதாவது பிளான் பண்றாங்கன்னா அப்பதான் இந்த கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனி சிச்சுவேஷன் அந்த கேபெக்ஸ்லாம் வந்து குறைஞ்சிருச்சுன்னா இந்த கம்பெனிலாம் அடிப்படை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இன்ஸ்டால் பண்ண போறாங்க. அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன்ல தான் வந்து தெரியப்படும். ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் எக்கனாமி சரியில்லை, எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா இந்த கம்பெனியோட வந்து ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ மார்ஜின்ஸ் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதை நான் இங்க முன்னாடியே தெரிவிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு ஒரு கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸா வந்து ஒரு 50 கோடி அளவுக்கு இருக்குங்க. அது எப்பவும் ரிவோக் பண்ணாலும் இந்த கம்பெனி ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இவங்க சொன்ன எல்லா பியர்ஸும் வந்து இவங்க இருக்கிற சிமிலர் லைன் ஆஃப் பிசினஸ்ல இருக்காங்களே தவிர நான் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பாரிசன் வந்து கிடையாதுங்க. ஸோ ஓவராலா இவங்க பியர்ஸான ஜிஎம்எம் ஃபார்ட்லர் 56 டைம்ஸ் earning, HLE கிளாஸ்கோ 84 டைம்ஸ் earning, தெர்மேக்ஸ் 76 டைம்ஸ் earnings இருக்காங்க. பிராச் இண்டஸ்ட்ரி 55 டைம்ஸ் earningsல இருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் வந்து போஸ்ட் அண்ட் ப்ரீ ஐபிஓ பேசிஸ்ல கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் என்னன்னா 36 to 43 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவான வேல்யூவேஷன்ஸ்ல தான் வந்து இருக்காங்க. ஆனா இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து ஃபுல்லி வேல்யூவேஷனா தான் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா இவங்க வந்து இன்னும் 2 சிமிலர் லைன் ஆஃப் பிசினஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஆசாகி கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில கம்பெனி வந்து தெரிஞ்சிருக்கும். அதோட இந்த ஜப்பான் கம்பெனி டைப் மூலமா இந்த கிளாஸ் பிசினஸ்லயும் அதே மாதிரி வேக்யூம் பம்ப் பிசினஸ்லயும் வந்து இவங்க ட்ரை பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஆர்கானிக் growth வந்து எங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த வேல்யூவேஷனை இப்பவே 43 டைம்ஸ் earnings கேட்கறாங்களோன்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுது. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஓவராலா இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் நீங்க அடுக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி ஒரு மேனேஜபிள் டெப்ட் டு ஈக்விட்டி இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஐபிஓல வர மணி எடுத்து கடனை குறைக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின்ஸ் கன்சிஸ்டன்டா வந்து வச்சிருக்காங்க. பேட் மார்ஜின்ஸும் ஆல்மோஸ்ட் 10 to 11% கன்சிஸ்டன்டா இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியா இருந்திருக்காங்க இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ growth பார்க்கும் பொழுது. இவங்களோட ரெவன்யூ சிஏஜிஆர் வந்து 2 years சிஏஜிஆர் 50.45% அளவுக்கு இருக்கு. ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு 61% அளவுக்கு இருக்கு. ஒரு ஷேருக்கு 86 ரூபாய் ஜிஎம்பி காட்டுதுங்க. நெகட்டிவா நான் என்னன்னு சொல்லி பாக்குறேன்னா இந்த கம்பெனியோட ரீசென்ட் ரெவன்யூ growth வந்து கொஞ்சம் டிக்ளைனா இருக்கு. ரொம்ப இயர்ஸ் ஆஃப் வந்து ஹிஸ்டரி இல்லாத கம்பெனி இருக்காங்க. ஏன்னா இப்பதான் 2012 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் ஃபார்மா கம்பெனிஸும் கெமிக்கல் கம்பெனிஸும் வந்து சைக்கிளிக்கல் கம்பெனிஸா இருப்பாங்க, சைக்கிளிக்கலாவும் இருப்பாங்க. அவங்களோட கேபெக்ஸ் ஸ்பெண்டிங் குறைஞ்சிச்சுன்னா இந்த கம்பெனி வந்து டைரக்டா அதிகப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அவங்க பியர்ஸ் விட குறைவா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேல்யூவேஷன்ஸ்ல இந்த கம்பெனி வந்திருக்கலாமோன்னு தோணுது. காரணம் என்னன்னா நாங்க ஃபியூச்சர்ல டெப்டை வந்து குறைக்க போறோம் இந்த ஐபிஓ மணி மூலியமா. பிளஸ் நாங்க இன்ஆர்கானிக் growth ஆன இந்த கிளாஸ் லைனிங் பிசினஸ் இந்த ஆசாகி கிளாஸோட டையப்பும் பிளஸ் வேக்யூம் பம்ப்ஸ் டையப்பும் வந்து எங்களுக்கு ஃபியூச்சர் நல்ல ரெவன்யூ கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்புல இப்பவே அந்த வேல்யூவேஷன்ஸை கேட்கறாங்களோ, அந்த 43 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ் கேட்கறாங்களோ எனக்கு கொஞ்சம் தோணுது. பிளஸ் ஓஎஃப்எஸ் ஐபிஓ 200 கோடி அளவுக்கு இருக்கனால வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இல்லாதனாலையும் இந்த கேபெக்ஸ் பேஸ்டு பிசினஸா இருக்கிறதுனாலையும் இப்போதைக்கு இந்த கம்பெனி ஸ்லைட்லி ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவா வந்து நான் பாக்குறேன். 2023 2024 கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ growth வந்து குறைஞ்சிருக்குங்க. அதனாலதான் இந்த ஸ்லைட்லி ரிஸ்க் கேட்டகரியில வச்சிருக்கேன். பட் ஓவராலா ஜிஎம்பி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% மேல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன்னா ஸ்ட்ராங்கா ஃபயர் ரேட்டிங்கும் இந்த கம்பெனிக்கு செகண்டரி மார்க்கெட்ல வந்து தென்படுதுங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரியோ இல்ல செபி ரெஜிஸ்டர்ட் பினான்சியல் அட்வைசரியோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.